நடத்தையில சந்தேகப்பட்டு பட்ட பகல்ல மனைவிய நடு ரோட்ல கொடூரமா கணவன் கொலை பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கலபுரகி மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் கூலி தொழிலாளியான வெங்கடேஷ், இவருக்கு பாத்தீங்கன்னா 38 வயதாகுது. அவருக்கு திருமணமாகி 32 வயதான ரூபா என்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. இவர்களுக்கு கடந்த 8 வருடங்களுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்ற நிலையில் 3 மாதங்களா தன் மனைவியின் நடத்தையில அடிக்கடி சந்தேகப்பட்டிருக்காரு. இதன் விளைவா அவர் மனைவியிடம் அடிக்கடி சண்டை போட்டு தகராறுல ஈடுபட்டு வந்திருக்காரு. இதனால ரூபா கோபத்துல தன்னுடைய குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு சில நாட்களுக்கு முன்பாக வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. அதே பகுதியில வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து குழந்தைகளோட இருந்த நிலையில அருகில் உள்ள ஹோட்டலுக்கும் அவங்க வேலைக்கு சென்றிருக்காங்க. தினசரி தன் மனைவி வேலைக்கு செல்லும் போதெல்லாம் வெங்கடேஷ் வழி மறித்து தகராறு செய்வதை வழக்கமாவே வச்சிருந்திருக்காரு. ஆனாலும் ரூபா அதை பெருசா கண்டுகொள்ளாம வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காங்க. அப்போது வழிமறித்த வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை கத்தியால குத்திட்டு அங்கிருந்து தப்பியும் ஓடி இருக்காரு. இந்த சம்பவத்துல அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா அதே இடத்துல துடி துடித்து ரத்த வெள்ளத்துல பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவலும் கொடுத்திருக்காங்க. அந்த தகவலின் அடிப்படை போலீசார் பாத்தீங்கன்னா அந்த இடத்திற்கு விரைந்து வந்து பெண்ணின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தலைமறைவா இருக்கும் வெங்கடேஷை தேடியும் வராங்க. தற்போது தாயை இழந்தும் தந்தை இல்லாமலும் குழந்தைகள் பரிதாபமான நிலையில் இருப்பது அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறுல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளின் எதிர்காலமே இப்போ கேள்விக்குறியாகி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.